வணக்கம்மா. நான் பௌர்மணி பேசுறேங்க. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுகாவுல சித்தாந்தூர் பக்கம் காந்தியாசன் நல்லிபாளையம். அரைமுறை விவசாயம் தானுங்க. 30, 40 வருஷமா நாங்க ரெட்ஃபீல்டுல இருக்கோம். அதுக்கு முன்னே விவசாயத்துல மேனுவலா கேட்டோடு வச்சிருந்தோம். அதுக்கெல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ற கொஞ்சம் ஆளுகள் பிரச்சனை இருக்கிறதுனால இந்த ஆட்டோமேஷன் போடலாம்னு ஒரு ஆலோசனையில் 2-3 ஆண்டுகளாகவே ஆலோசிச்சுட்டு இருந்தோம். மேனுவலோட ஆட்டோமேஷன் போடும் பொழுது நமக்கு தண்ணீர் பாய்க்கிறதுல வந்து அதிகமான கவரேஜ் ஆகும். கேட்டோட நம்ம வந்து காலையில் பாய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேனுவல் பண்ணும் பொழுது நம்ம கேட் வால்வு திறந்து விட்டுட்டு ஒரு வேலையை பேசிட்டு இருக்கும்பொழுது அது கொஞ்சம் ஜாஸ்தி டைம் போயிடும். அதனால் தண்ணீர் வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அதனால் இந்த ஆட்டோமேஷன் போடலாமல் வெகு நாள் ஆலோசனை பிறகு இது பல கம்பெனிகள் இருக்குது. சொலனைடு வால்வு, இது பட்டர்ஃப்ளை வால்வு, இது எது பரவாயில்ல அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணணும். அதில் இந்த பட்டர்ஃப்ளை வால்வு வந்து ஃப்ரிக்ஷன் லாஸ் ஆகாது. அதாவது தண்ணி வந்து ப்ரெஷர் மோட்டருக்கு லோடு அதிகமாக எடுக்காது. இது கொஞ்சம் ஒரு ப்ரெஷர்லேருந்து 1/2 பாயிண்ட் வரைக்கும் இது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அதனால் பட்டர்ஃப்ளை வால்வு போடலான்ட்டு ஒரு முடிவுக்கு வந்து இதை போட்டுருவாங்க. ஆட்டோமேஷன் வால்வு பல மாடல்கள் பல கம்பெனிகள் இருந்ததுங்க. இதில் வந்து பட்டர்ஃப்ளை சிஸ்டத்தில் இந்த ஸ்கை கம்பெனி கோயம்புத்தூர் இவங்க கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரிஷா வந்து எக்ஸிபிஷன் போகும்பொழுது பார்த்து அவங்ககிட்ட பேசி இது 2 ஆண்டுகளுக்கு முன்னே அவர்கிட்ட பேசி இது எல்லாம் போட்டு இப்போ 1 ஆண்டுக்கு மேலே போயிடுச்சுங்க. போட்டு நம்ம தோட்டத்தை பாஞ்சிக்கிட்டு இருக்குது. இது வந்து நம்மகிட்ட வந்து 3 கிணறு இருக்குது. 3 கிணறுக்கும் கண்ட்ரோல் இருந்து இதெல்லாம் ஒரே சிம் கார்டில் நாம் ஆப்ரேட் பண்ணுற வசதி எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ 30 வால்வு ஆட்டோமேஷன் போட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே நமக்கு கரண்ட்டை பிரிச்சு இருக்கிறதுனால இது இரவு நேரத்தில் தண்ணி பாய்ச்சனா பயிர்களுக்கு கொஞ்சம் நல்லதுங்க. இதனால் பகல் நேரங்களில் பாய்க்கிறத விட இரவு நேரங்கள் தண்ணி பாய்கிறது கொஞ்சம் சிறப்பாக. அதனால் இந்த ஆட்டோமேஷன் போடுறத எல்லாரும் இதை போடலாம். போட்டோம்னா நமக்கு ஆள் கூலி இந்த இது எல்லாம் மிச்சமாகும். நம்ம எங்கிருந்து வேணாலும் இந்த மோட்டரை வந்து நம்ம 4 பேர் கூட ஆப்ரேட்டிங் வச்சுக்கலாம். இந்த ஆப்ரேட்டிங் வந்து செல் மூலிமா வந்து மொபைல் மூலமாக ஆப்ரேட் பண்ணுறது நானே என்னுடைய மகனும் ஆப்ரேட் பண்ணுவோங்க. மாஸ்டர் கண்ட்ரோல் வந்துங்க 100 வால்வு வரைக்கும் ஃபிட் பண்ணிக்கலாமுங்க. அதனால் இது வந்து அன்லிமிட் மாதிரி அந்த வசதி இந்த மாஸ்டர் கண்ட்ரோல் இருக்குது. இந்த ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிகள் இருக்குதுங்க. அதில் வந்து எந்த கம்பெனி சொலனைடு பண்ணலாமா பட்டர்ஃப்ளை வால்வு பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நிறையவே ஆராய்ச்சி பண்ணுங்க. அந்த வகையில் இந்த பட்டர்ஃப்ளை வால்வில் அடைக்கிற பிரச்சனை இது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சொலனைடு வால்வில் அது மாதிரி அடைக்கிற பிரச்சனை எல்லாம் வந்துக்கிட்டு இருந்ததுங்க. அதே சமயம் என்ன அங்கே மோட்டர் ப்ரெஷரோ மேனுவலில் என்ன கேட் வால்வு திறந்து விட்டால் தண்ணி வருதோ அதே தண்ணி இந்த பட்டர்ஃப்ளை வால்வில் டெலிவரி கிடைக்கும். அதனால் நான் அந்த பட்டர்ஃப்ளை வால்வை சூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ என் தோட்டத்தில் 2 போர் இருக்குதுங்க. 2 போர் தண்ணி டே டைம்லேயும் நைட் டைம்லேயும் வந்து கிணத்துலலாம் விட்டுருவோங்க. அது வந்து இந்த ஆட்டோமேஷன் மூலிமா நைட் டைமில் நாங்கள் அந்த டைமை வந்து ஒரு வால்வுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி தேவைக்கேற்ப ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி மோட்டரை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி விட்டோம். அது பாதி பாஞ்சு 1லிருந்து 30 வால்வு பாஞ்சு அதே மோட்டரு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுங்க. கன்டினியூ பண்ணோம்னா அதே மாதிரி ரிப்பீட் ஆகிக்கும். மறுபடியும் 1லிருந்து ஸ்டார்ட் ஆகி பாஞ்சிக்கிட்டு இருக்குங்க. ஒருவேளை கிணத்து தண்ணி குறைஞ்சி போயிட்டா அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக கிணத்து மோட்டர் ஆஃப் ஆகிற அளவுக்கு அதில் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஆட்டோமேட்டிக் இரிகேஷன் சிஸ்டத்துலைங்க லவ் ஸ்கை நம்பி நீங்கள் தாராளமாக போடலாம். அதுக்கு நானும் கேரண்டி உத்தரவாதம் நான் கொடுக்க முடியும். மேலும் நம்ம தோட்டத்தை பார்க்கணும் நினைக்கிறவங்க திருச்செங்கோடு சித்தாந்தூர் வந்து நல்லிபாளையம் என் பேரை சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம லொக்கேஷனுக்கு வந்துடலாம். மேலும் இதை வந்து போடுறதுக்கு தாராளமாக பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கு நான் உத்தரவாதம் நான் தருவேன். ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் இன்னும் வாழ்வை அதிகப்படுத்தணும்னு விருப்பப்படும் பொழுது நமக்கு வந்து வாழ்வுக்கு உண்டான காசை மட்டும் செலவு பண்ணால் போதுமானது. மாஸ்டர் கண்ட்ரோலை மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்படாது. அவசியமும் இல்லை கூட. மேலும் உரம் இந்த ஃபெர்டிலைசர் உரம் வந்து ஆட்டோமேட்டிக் மூலியமாகவே பயிர்களுக்கு போவதற்காக போடுவதற்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதையும் அவங்க ஒரு காலத்தில் செய்து கொடுத்து விடுவார்கள்.